தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பரப்புரை பொதுக்கூட்டம் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியின் முதல் பரப்புரை கூட்டம் செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இதற்காக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையொட்டி 35 ஏக்கர் பரப்பளவில் பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டுள்ளது. மேடையில் வைக்கப்பட்ட பேனரில் அன்புமணி படத்துடன் மாம்பழம் சின்னம் இடம்பெற்றிருப்பதும், தலைவர்களின் படங்கள் வரிசையில் பிரேமலதா, ஓ பன்னீர்செல்வம் படங்கள் இடம்பெறாததும் கவனம் பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களான ஜான் பாண்டியன், ஏ.சி. சண்முகம் உள்ளிட்டோர் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளனர். இதற்காக பிரதமர் மோடி பிற்பகல் 2:16 மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து MI-17 ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகம் செல்கிறார். பிற்பகல் 3 மணிக்கு கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் மாலை 4:20 மணி வரை உரையாற்றுகிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்புடன் 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் வாகனங்கள் வண்டலூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம், மரக்காணம் வழியாக GST சாலையை அடையலாம் என்றும், திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை, மடப்பட்டு வழியாக வந்தவாசி, காஞ்சிபுரம், கீழம்பி புறவழிச்சாலை வழியாக பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.